Good morning all, welcome to my channel. ஒரு பெரிய வீட்டில் கல்யாண கொண்டாட்டம், நகைச்சுவை, சிரிப்பு, உறவினர்களின் சத்தம். ஆனா அந்த வீட்டின் ஒரு மூலையில் அமைதி மட்டும் இருந்தது. அங்கே அமர்ந்திருந்தாள் ஆயிஷா, மணப்பெண். ஆனாலும் மனசு உடைந்தவள். அவளது கைகளில் குங்குமம், கண்களில் கண்ணீர். இன்று அவளது திருமண இரவு. ஆனா அவளது இதயம் வேறொருவருக்கே சொந்தம். அவள் இந்த கல்யாணத்தை விரும்பவில்லை. ஆனா குடும்பத்திற்காக ஒத்துக்கொண்டாள். அவளது கணவன் அர்ஜுன் அவளுக்கு அந்நியமானவன். அந்த இரவு அர்ஜுன் மெதுவாக அறைக்குள் வந்தான். அவளது கண்களில் கண்ணீரைக் கண்டான். அவள் நடுங்கும் கைகளைப் பார்த்தான். அவன் அமைதியாக சொன்னான், பயப்படாதே. நான் உன்னை எதற்கும் வற்புறுத்த மாட்டேன். உனக்கு நேரம் எடுத்துக்கோ. அந்த ஒரு வரி அவளது மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது காதல் இல்லை, ஆனா மரியாதை. நாட்கள் கடந்தன. இருவரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இரு உலகங்கள் போல இருந்தனர். பேச்சு இல்லை, நெருக்கம் இல்லை. ஒரு நாள் அர்ஜுனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. போகும் முன் அவன் சொன்னான், நம்ம இருவருக்கும் இது நல்லது இருக்கலாம். அவள் அமைதியாக தலையசைத்தாள். இப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம். முதல் சில நாட்கள் பேச்சே இல்லை. பின்னர் ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. சாப்பிட்டாயா? அவள் ஆச்சரியப்பட்டாள். சில நிமிடங்கள் யோசித்தாள். பின்னர் பதில் அனுப்பினாள், ஆம். டி. அதுதான் ஆரம்பம். சிறிய மெசேஜ்கள், பின்னர் நீண்ட உரையாடல்கள். என்ன பண்ணுறா? நீங்க சோர்வா? நான் நினைக்கிறேன். இரவு நேர அழைப்புகள், சிரிப்புகள், சின்ன சண்டைகள். அதற்குப் பிறகு சமாதானங்கள். அவள் மெதுவாக உணர்ந்தாள், அவன் வேற மாதிரி. அவன் அவளை புரிந்து கொள்கிறான், அவளை மதிக்கிறான். ஒரு நாள் வீடியோ கால். அவன் சிரித்து கேட்டான், என்று ரொம்ப ஹேப்பியா இருக்கே. காரணம் என்ன? அவள் சற்று நின்றாள். பின்னர் சிரித்தாள். அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. நீதான் காரணம். அந்த வார்த்தை அர்ஜுனின் மனசை நின்றுவிட்டது போல ஆக்கியது. அவன் மெதுவாக சொன்னான், நான் நீ சொல்லும் நாளைக்காக காத்திருந்தேன். நாட்கள் மாதங்களாக மாறின. அந்த தூரம் அவர்களை பிரிக்கவில்லை, அவர்களை இணைத்தது. ஒரு நாள் அர்ஜுன் வீட்டிற்கு திரும்பினான். இந்த முறை வீட்டின் வாசலில் அவள் காத்திருந்தாள். அவள் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்தாள். கண்ணீர் வடித்தாள். தூரம் நம்மை பிரிக்கவில்லை, அது நம்மை காதலிக்க வைத்தது. அவன் சிரித்தான்.
அவளது நெற்றியில் முத்தமிட்டான். இப்போதான் நம்ம காதல் ஆரம்பம். சில நேரங்களில் காதல் முதலில் வராது. அது மரியாதையால் தொடங்கும். பின்னர் புரிதலால் வளர்கிறது. முடிவில் உண்மையான காதலாக மாறுகிறது. Thank you for your watching. Subscribe my channel.